தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் கடந்த மாதம் முதல் மாநாட்டை விழுப்புரத்தில் நடத்தினார். இந்த நிலையில் மாநாடு நடத்த இடம் வழங்கிய விவசாயிகளுக்கு விஜய் விருந்து மற்றும் மோதிரம் வழங்கியும் கௌரவித்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் சிலர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஒரு ஃபாலோவர்ஸ் எப்படி இருக்கணும், அதாவது பிற காசுக்கு ஆசைப்படாமல் விஜய் நல்ல காரியங்களாம் செய்கிறாப்புல, அரசியல் இப்போ தான் வந்துடுறாப்புல, பார்க்கலாம். உணவு கொடுக்குறது நல்ல விஷயம். அவங்கவுங்க பிறந்த நாளுக்கு என்ன பண்ணுங்கள், அக்கம் பக்கத்தில் அதாவது ஏழை சிறுப்பில் இறைவனை காணலாம். சாப்பாடு இல்லாதவங்க பீச்சில் கூட இருக்காங்க நிறைய பேர். இங்கே கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 100-200 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கூட நிறைய பேர் கொடுக்கலாம். ஆட்டோக்காரன் தான் இருக்கக்கூடாது. ஒரு போஸ் வெங்கட் ஆட்டோ ஓட்டியே சினிமா துறையில் சாதிச்சிருக்காப்புல, நிறைய ஆட்டோக்காரர்கள் நம்ம ஊக்குவிக்கணும். விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகாநாடு வச்சதுக்கு என்னால் வர முடியாத சூழ்நிலை, ஆனால் வாழ்த்துனேன். அவருக்கு இடம் கொடுத்தாங்க, அவர் சாப்பாடு போட்டாங்கன்னா மற்றவங்க பேசலாம். நான் சொல்கிறேன், விஜய் மனசார எல்லாருக்குமே சாப்பாடு போடுவார், எல்லோரும் நல்லா பார்த்துக்குருவார். இது அவர் கட்சிக்கு வந்தார்னா எல்லாருக்கும் நல்ல பெருமை தான். விஜய் அண்ணா சாப்பாடு போட்டதுங்கிறது உண்மையிலே ஆச்சரியம். ஏன்னா அது யாருமே எதிர்பார்க்கல. இந்த மனசு இருக்கிறதே பெருசு. ஏன்னா சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். முதல் தேவையே உடுக்க ட்ரெஸ், நல்ல ஒரு உடையும் உண்றதுக்கு சாப்பாடும் தான். ஸோ சாப்பாடு போட்டது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக அவர் இன்னும் மேலும் மேலும் கண்டிப்பாக நல்லது செய்வார். இன்னும் நம்பிக்கை இருக்குது. அண்ணன் கண்டிப்பாக நல்லது செய்வார். அவர் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஆக்சுவலி இந்த ஒரு இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆக்சுவலி அவங்களோட லேண்டை அவர் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணுறாரு. இதை ஜஸ்ட் லைக் பாலிடிக்ஸ் மாதிரி என்னால் பார்க்க முடியல. 26 அவர் வின் பண்ணுவாருங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. பட் அவரோட என்ட்ரி கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரும். யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறைய சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரும் நம்புறேன். அது தெரில, இப்போ யார் எடுத்தாலுமே யார் உள்ளே வந்தாலுமே சப்போர்ட் பண்ணால் விவசாயி 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 அப்படின்னு தான் உள்ளே வராங்க. ஜென்ரலாக அந்த சப்போர்ட் இருக்கணும். பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார் தான் நினைக்கிறேன். நல்ல செய்யணுங்க தானே அரசியலுக்கு வர்றாரு, சினிமா விட்டு. அப்படிங்கும்போது அதுக்காக ஆதரவாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு நன்றி கடனாக அவங்கள கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாரு. அவர் பார்த்திங்கன்னா விவசாயிகளை கூப்பிட்டு சாப்பாடு இது போட்டிருக்காரு. அது மட்டும் போதாது, அவங்களுடைய உரிமைக்கு குரல் கொடுக்கணும். அங்கங்கே நடக்கக்கூடிய விவசாய பிரச்சனைகளுக்கு பேசுகிறேன். அவர் இறங்கி பேசினேன். பரந்தூர் விமான நிலையத்தில் விரிவாக்கம்னு சொல்லி மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் அவர் நேரடியாக சந்தித்து அந்த குரலை பேசினாத்தே அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பல்வேறு இடங்களில் இதே பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் குரல் கொடுத்து அவர் இந்த மாதிரி பேசினாத்தே மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருக்கார். சினிமாவாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதுவரைக்கும் அவர் நேரடியாக எங்கேயும் மக்களை சந்திச்சோ அல்ல விவசாயிகளை சந்திச்சோ எந்த பிரச்சனையும் அவர் கேட்டதாக நமக்கு தெரியலை.